Namaste students, welcome to online 11th standard business maths class. Today we are going to see about mathematical induction. So mathematical induction means mathematical induction is one of the techniques which can be used to prove variety of mathematical statements. So அதாவது ஃபார்முலேட் பண்ணியிருப்பாங்க ஒரு மேத்தமெட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட்டை வந்து ஸ்டாண்டர்ட் ஃபார்மில் n டேர்ம்ஸ் இருக்கிற மாதிரி ஒரு ஃபார்முலேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான மேத்தமெட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட்ஸை ப்ரூஃப் பண்ணுறதுக்கு இந்த மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷன் வந்து யூஸ் ஆகுது. ஓகேங்களா? ஸோ அட் த சேம் டைம் மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷன் இஸ் யூஸ்ட் இன் த பிரான்ச்சஸ் ஆஃப் அல்ஜிப்ரா, ஜியோமெட்ரி அண்ட் அனாலிசிஸ். ஸோ இந்த இடத்துலலாம் வந்து மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷன் வந்து அப்ளை ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷன் ப்ரூஃப் பண்ணணும் அப்படின்னா சில ஸ்டெப்ஸ் வந்து நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியது இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன், let P of n be a given statement for n belongs to n. அதாவது அவங்க கொடுத்துருக்கிற ஸ்டேட்மெண்ட்டை ஃபர்ஸ்ட்டு நம்ம P of n எடுத்துக்கணும். நெக்ஸ்ட் ஸ்டெப் இனிஷியல் ஸ்டெப்புன்னு கொடுத்துருக்காங்க, பார்த்தீங்கன்னா தெரியும். initial step, let the statement is true for n equal to 1. அதாவது n equal to 1ன்னு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி அவங்க கொடுத்துருக்கிற ஸ்டேட்மெண்ட் வந்து ட்ரூ அப்படின்னுட்டு ப்ரூஃப் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஓகேங்களா? நெக்ஸ்ட் செகண்ட் ஒன், இண்டக்டிவ் ஸ்டெப். தட் மீன்ஸ் if the statement is true for n equal to k. ஓகேங்களா? ஸோ n equal to kன்னு சப்ஸ்டியூட் பண்ணி ட்ரூ அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் நம்ம கொடுக்கணும். நெக்ஸ்ட்டு அதே ஸ்டேட்மெண்ட்டை வந்து p of k plus 1 is true அப்படின்னு நம்ம ப்ரூஃப் பண்ணணும். தட் மீன்ஸ் என்னுக்கு பதிலாக k plus 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணணும். சப்ஸ்டியூட் பண்ணி p of k plus 1 வந்து ப்ரூஃப் பண்ணணும். ஓகேங்களா? ட்ரூன்னு. ஸோ இது எல்லாமே ப்ரூவ் ஆச்சுன்னா தென் p of n is true for all natural numbers n. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் 1 வந்து n equal to 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸ்டெப் 2 வந்து n equal to kன்னு சப்ஸ்டியூட் பண்ணினா p of k is trueன்னு ப்ரூஃப் பண்ணணும். ஸ்டெப் 3 வந்து p of k plus 1 is true அப்படின்னு நம்ம ப்ரூஃப் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இதுதான் நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய ஸ்டெப்ஸு. ஸோ மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷனில் சம் மேத்தமெட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட்டை வந்து நம்ம ப்ரூஃப் பண்ணணும் அப்படின்னா இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் 2.5. ஓகேங்களா? ஸோ see exercise 2.5. ஸோ ஃபர்ஸ்ட், by the principle of mathematical induction prove the following. by the principle of mathematical induction. ஓகேங்களா? மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷனோட பிரின்சிபல்ஸை யூஸ் பண்ணி ப்ரூஃப் பண்ண சொல்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் சம் 1³ + 2³ + 3³ + etc. + n³ equal to n² × n + 1 the whole square by 4. நம்ம இது 10th ஸ்டாண்டர்டில் ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபார்முலாவாக நம்ம படிச்சிருப்போம். ஸோ க்யூபில் வந்ததுன்னா n × n + 1/2 தி ஹோல் ஸ்கொயர்னு நம்ம படிச்சிருப்போம். ஸோ அதுதான் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. n ஹோல் ஸ்கொயர்னு இருக்கிறது n², தென் இதுக்கு ஸ்கொயர், இதை ஸ்கொயர் பண்ணால் 4 அப்படின்றத இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட்டு இப்போ நம்ம இதை வந்து ப்ரூஃப் பண்ணணும். ஸோ ப்ரூஃப் பண்ணுறதுக்கு நான் என்னென்ன ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் let p of n denote the statement. அதாவது கொடுத்துருக்கிறத p of nன்னு நம்ம எடுத்துக்கணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஸ்டெப் 1 பார்த்தீங்கன்னா புட் n equal to 1. ஸோ இப்போ இதில் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் n³ இருக்குது, ரைட் ஹேண்ட் சைடில் இந்த டேர்ம்ஸ் இருக்குது. ஸோ இப்போ நம்ம அதில் n-க்கு பதிலாக 1 சப்ஸ்டியூட் பண்ணி LHSம் RHSம் நம்ம வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது ரெண்டும் ஈக்குவலாக இருக்குது. ஸோ LHS equal to RHS. therefore p of 1 is true. ஸ்டெப் 1 வந்து p of 1, தட் மீன்ஸ் n equal to 1னா p of 1, அதாவது p of 1 is ட்ரூ ஆகிடுது ஸ்டெப் 1. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட் ஸ்டெப் n equal to 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணி p of 1 வந்து ட்ரூன்னு ப்ரூஃப் பண்ணிடுறோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் செகண்ட் ஸ்டெப் ஸ்டெப் 2, assume that p of k is true. நம்மளே அஷ்யூம் பண்ணிக்கிறோம். ஜஸ்ட் p of kனா n equal to k. ஸோ n இருக்கிற இடத்துல k சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ அது வந்து ட்ரூ அப்படிங்கிறத நம்ம அஷ்யூம் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? ஸோ செகண்ட் ஸ்டெப் ஆல்சோ ஃபினிஷ். ஸோ செகண்ட் ஸ்டெப் எப்படி வந்ததுன்னா அவங்க கொடுத்துருக்குற அந்த கொஷினில் n-க்கு பதிலாக kன்னு சப்ஸ்டியூட் பண்ணுறோம். தட்ஸ் ஆல்மா செகண்ட் ஸ்டெப். நெக்ஸ்ட் தேர்ட் ஸ்டெப், டு ப்ரூவ் தட் p of k plus 1 is true. p of k plus 1 is true. ஸோ p of k plus 1 வந்து நம்ம ட்ரூன்னு ப்ரூஃப் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப்
ஸோ இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நமக்கு என்ன இருந்தது செகண்ட் ஸ்டெப்பில் பி ஆஃப் கேல சி பி ஆஃப் கேல லெஃப்ட் ஹேண்ட் சைடு கே க்யூப்னு இருக்கு இல்லையா. ஸோ இந்த கே க்யூப் இந்த லாஸ்ட் டேர்மில் கேக்கு பதிலாக கே ப்ளஸ் ஒன்று போட்டால் என்ன கிடைக்கும்? அப்போது கே ப்ளஸ் ஒன் ஹோல் க்யூப்னு கிடைக்கும். எல்லா சம்முலையுமே இதே ஸ்டெப்ஸ் தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ஸோ நல்லா கவனிச்சுக்கோ. ஸோ பி ஆஃப் கே ப்ளஸ் ஒன் வந்து ட்ரூன்னு நீ ப்ரூஃப் பண்ணணும்னா ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் நீ ஃபாலோ பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா செகண்ட் ஸ்டெப்பில் இருக்கிற அந்த லாஸ்ட் டேர்ம் கே டேர்மில் கே இருக்கிற இடத்துல கே ப்ளஸ் ஒன்னுன்னு சப்ஸ்டியூட் பண்ணினா என்ன கிடைக்குதோ இதுதான் கிடைக்குது. ஸோ இந்த டேர்மை தான் நீ என்ன பண்ணணும், இந்த செகண்ட் ஸ்டெப்பில் ரெண்டு பக்கமும் ஆட் பண்ணணும். அதை தான் நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக இங்கே எழுதியிருப்போம். பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ கே இருக்கிற இடத்துல கே ப்ளஸ் ஒன்று போட்டால் என்ன கிடச்சிது? கே ப்ளஸ் ஒன் ஹோல் க்யூப். அதை வந்து நம்ம ரெண்டு சைடும் ஆட் பண்ணணும். ஆட் ஆன் போத் சைட்ஸ். ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறம் நம்ம சிம்பிளிஃபை பண்ணணும். ஸோ இது இங்கே என்ன ஆட் பண்ணணுன்றதை எப்படி கண்டுபிடிக்கணும்? செகண்ட் ஸ்டெப்பில் லாஸ்ட் டேர்ம் என்ன இருக்கோ ஸோ அதில் கேக்கு பதிலாக கே ப்ளஸ் ஒன்று போட்டால் என்ன கிடைக்குமோ அதை தான் நம்ம ரெண்டு பக்கமும் ஆட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ ஆட் பண்ணிட்டோம். ஸோ ஃபைனல் ஆன்சர் எப்படி வரணும் அப்படிங்கிறதையும் சொல்லிடுறேன். ஸோ இங்கே ரைட் ஹேண்ட் சைடில் கே இருக்கிற இடத்துல கே ப்ளஸ் ஒன்று போட்டால் என்ன கிடைக்குமோ அதுதான் உனக்கு ஃபைனல் ஆன்சர் வரணும். இதில் கே இருக்கிற இடத்துல கே ப்ளஸ் ஒன்று போடு. கே ப்ளஸ் ஒன் ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு இங்கே கே இருக்கிற இடத்துல கே ப்ளஸ் ஒன் போட்டால் என்ன கிடைக்கும்? கே ப்ளஸ் ஒன் ப்ளஸ் ஒன்னுன்னு கிடைக்கும். ஆமாவா? ஸோ இப்போ டிவைட் த ஹோல் ஸ்கொயர் பை 4 அப்படின்னு கிடைக்குது. ஸோ அகெயின் இதை சிம்பிளிஃபை பண்ணு. k plus 1 the whole square into k plus 2 the whole square divided by 4. 1 plus 1 2 ஆயிடுது. ஸோ இப்போ இந்த ஆன்சர் தான் உனக்கு ஃபைனலாக வரணும். அதாவது ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிற அந்த கேக்கு பதிலாக கே ப்ளஸ் ஒன்று போட்டால் என்ன வருமோ அதுதான் உன்னோட ஃபைனல் ஆன்சர் வரணும். அப்படி வந்ததுன்னா தேர்டு ஸ்டெப் ஆட்டோமேட்டிக்கலி வில் ப்ரூவ் பி ஆஃப் கே ப்ளஸ் ஒன் இஸ் ட்ரூ. ஓகேங்களா? ஸோ அதை எப்படி ப்ரூவ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். சி நான் சொன்னேன் இல்லையா? ஸோ அந்த கே இருக்கிற இடத்துல லெஃப்ட் ஹேண்ட் சைடில் என்ன டேர்ம் இருக்கோ அதில் கே இருக்கிற இடத்துல கே ப்ளஸ் ஒன்று போட்டால் என்ன கிடைக்குதோ அதை வந்து ரெண்டு சைடும் ஆட் பண்ணணும். ஸோ ஆட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப் இந்த 4 எல்சிஎம் எடுக்கிறோம். கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும். ஓகேங்களா? என்ன பண்ணியிருக்கோம் பாரு. ஸோ அதுக்கு முன்னாடி ரெண்டு டேர்மில் இருந்தோம். சி k plus 1 the whole square. இங்கே k plus 1 whole cube இருக்குது. ஸோ k plus 1 whole square நம்ம காமனாக வெளியே எடுக்கலாம். அப்போ ரிமைனிங் என்ன இருக்கும்? இதில் k square by 4 இருக்கும். k square by 4 ப்ளஸ் இதில் என்ன இருக்கும்? k plus 1 whole square எடுத்துட்டோம்னா k plus 1 மட்டும் இருக்கும். அந்த k plus 1. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் காமனாக k plus 1 whole square நம்ம எடுத்துட்ட பிறகு ரிமைனிங் இருக்கிறத இங்கே உள்ளே எழுதியிருக்கோம். ஸோ அகெயின் இந்த 4 எல்சிஎம் எடு. அப்போ என்ன ஆகும்? இந்த 4 வந்து இங்கே மல்டிப்ளை ஆகும். அப்போ 4k ப்ளஸ் 4 அதாவது k ஸ்கொயர் ப்ளஸ் 4 இன்ட்டு k ப்ளஸ் 1 பை 4ன்னு கிடைக்கும் எல்சிஎம் எடுத்தா. இந்த 4 உள்ளே மல்டிப்ளை பண்ணோம்னா வி கெட் 4k ப்ளஸ் 4. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் இப்போ இந்த k ஸ்கொயர் ப்ளஸ் 4k ப்ளஸ் 4 எப்படி ரைட் பண்ணலான்னா இந்த மாதிரி நான் ஷார்ட் பண்ணியிருக்கேன். k ப்ளஸ் 2 த ஹோல் ஸ்கொயர் தட் மீன்ஸ் a ப்ளஸ் b த ஹோல் ஸ்கொயர் படி எக்ஸ்பேண்ட் பண்ணினா உனக்கு இது கிடைக்கும். அப்போ அதை வந்து நம்ம இந்த மாதிரி ஷார்ட் பண்ணி எழுதலாம். k ப்ளஸ் 2 த ஹோல் ஸ்கொயர்னு. ஓகேங்களா? டிவைட் பை 4. ஸோ இப்போ நான் சொன்னேன் இல்லையா ரைட் ஹேண்ட் சைடில் என்ன இருக்கோ அதில் கேக்கு பதிலாக k ப்ளஸ் 1 போட்டால் என்ன ஆன்சர் வந்ததோ அது இங்கே நமக்கு வந்ததுன்னா நம்ம சம்மு போட்டது கரெக்ட் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ P of k plus 1 is true whenever P of k is true. ஏன்னா நம்ம செகண்ட் ஸ்டெப்பில் இருக்கிற ஸ்டெப் 2ல் இருக்கிற அந்த P of k ஸ்டேட்மெண்ட்டை வச்சு தான் நாம் ப்ரூஃப் பண்ணுறோம். எது? P of k plus 1. ஓகேங்களா? ஸோ therefore P of k plus 1 is true whenever P of k is true. ஏன்னா P of k ட்ரூன்னு நம்ம அஷ்யூம் பண்ணிட்டோம் ஸ்டெப் 2ல். ஸோ அப்போ அது ட்ரூவாக இருந்ததுன்னா கண்டிப்பாக P of k plus 1ம் ட்ரூவாக இருக்கும். ஸோ அது ட்ரூ தானான்னு நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும்னு நான் சொல்லி கொடுத்துட்டேன். ஸோ என்னன்னு சொன்னேன்? இங்கே ஸ்டெப் 2ல் இங்கே என்ன வருதோ கேக்கு பதிலாக k plus 1 போட்டால் என்ன கிடைக்குமோ அதை வந்து ரெண்டு பக்கமும் ஆட் பண்ணணும்னு சொன்னேன். இங்கே என்ன கேக்கு பதிலாக k plus 1 போட்டால் என்ன வருதோ அதுதான் உனக்கு ஃபைனல் ஆன்சராக வரணும்னு சொன்னேன். ஞாபகம் வச்சுக்கோ, கன்ஃபியூஸ் பண்ணாத. ஓகேங்களா? ஸோ சம் ஃபினிஷ்மா. Therefore, P
P of k plus 1 is true whenever P of k is true. Therefore, P of n is true for all n belongs to n. Hence the proof. ஓகேங்களா? ஸோ சேம் ஸ்டெப்பை ஃபாலோ பண்ண போகிறோம். செகண்ட் சம்மும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா? சி செகண்ட் சம் கொஷினை பாரு. செகண்ட் சம் பார்த்தீங்கன்னா 1 into 2 plus 2 into 3 plus 3 into 4 plus n into n plus 1 அதோட nth term, அதாவது இந்த சீரீஸோட nth term பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ என்னுக்கு பதிலாக 1 போட்டிங்கன்னா 1 கிடைக்கும். 1 plus 1 2, அதுதான் 1 into 2ன்னு எழுதியிருப்பாங்க. அடுத்தது என்னுக்கு பதிலாக 2 போட்டிங்கன்னா இங்கே 2 plus 1 என்னன்னு இருக்கும் 3, அதுதான் இந்த term. ஸோ அதோட nth term கொடுத்துருக்காங்க. சி தென் இந்த பக்கம் இது இருக்குது. ஸோ அதே ஸ்டெப்ஸை தான் நீ ஃபாலோ பண்ணணும். ஃபஸ்ட்டு லெட்டு P of n denote the statement கொடுத்துருக்கிறத P of nன்னு நம்ம எடுத்துக்க போகிறோம். ஸோ அதை தான் என்ன பண்ணியிருக்கோம், இங்கே P of n ஈக்குவல் டு கொடுத்துருக்குற கொஷினை ரைட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஸ்டெப் 1. ஸ்டெப் 1ன்னா என்ன பண்ணணும், n ஈக்குவல் டு 1 போடணும். போட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன ஆன்சர் வருது, ரைட் ஹேண்ட் சைடு என்ன ஆன்சர் வருது, ரெண்டும் சேமாக வருதா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணணும். ஸோ ரெண்டுமே சேம். ஸோ LHS ஈக்குவல் டு RHS, therefore P of 1 is true. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஸ்டெப் 2 பார்த்தீங்கன்னா தெரியும். சி ஸ்டெப் 2 assume that P of k is true. செகண்ட் ஸ்டெப். ஸோ என்ன இருக்கிற இடத்துல k போட்டிருக்கோம், அவ்வளோதான். செகண்ட் ஸ்டெப் ஃபினிஷ். தேர்ட் ஸ்டெப் நான் என்ன சொன்னேன், தேர்ட் ஸ்டெப் போனோம் அப்படின்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் செகண்ட் ஸ்டெப்பில் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் என்ன இருக்கோ அந்த இடத்துல கேக்கு பதிலாக k plus 1 போட்டால் என்ன கிடைக்குதோ அதை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், தேர்ட் ஸ்டெப்பில் ஸ்டெப் 3ல் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக நம்ம ரைட் பண்ண போகிறோம். அதாவது ரெண்டு பக்கமும் என்ன ஆட் பண்ணணுங்கிறத நம்ம கண்டுபிடிக்கிறதே இங்கே தான். ஸோ இப்போ இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் k into k plus 1 இருக்குது. k இருக்கிற இடத்துல k plus 1 போடு. k இருக்கிற இடத்துல k plus 1 போட்டேன். அடுத்தது k plus 1, k இருக்கிற இடத்துல k plus 1 போட்டேன்னா k plus 1 ஏற்கனவே ஒரு 1 இருக்குது. ஸோ அப்போ என்ன கிடைக்குது உனக்கு ஃபைனலாக, k plus 1 into k plus 2. இந்த டேர்மை தான் நீ ரெண்டு பக்கமும் ஆட் பண்ணணும். ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிற டேர்மில் கேக்கு பதிலாக k plus 1 போட்டால் என்ன கிடைக்கும், அதுதான் ஃபைனல் ஆன்சர் வரணும். இப்போ k இருக்கிற இடத்துல k plus 1 போட்டேன். இங்கே k இருக்கிற இடத்துல k plus 1 போட்டேன்னா ஆல்ரெடி ஒரு 1 இருக்குது. அப்போ என்ன கிடைக்கும், k plus 2ன்னு கிடைக்கும். தென் இங்கே k இருக்கிற இடத்துல k plus 1 போடு. k plus 1 plus 2, ஸோ k plus 3 கிடைக்குதா, டிவைட் பை 3. இதுதான் ஃபைனல் ஆன்சராக உனக்கு வரணும். ஸோ இப்போது இந்த ஸ்டெப்பில் நம்ம இங்கே k இருக்கிற இடத்துல k plus 1 போட்டால் k plus 1 into k plus 2ன்னு கிடைக்கும். அதை தான் இங்கே ரெண்டு பக்கமும் ஆட் பண்ணியிருப்போம். சி k plus 1 into k plus 1, k plus 1 into k plus 2. அதே ரைட் ஹேண்ட் சைடும் நம்ம ஆட் பண்ணுறோம் k plus 1 into k plus 2. ஓகேங்களா? செகண்ட் ஸ்டெப்பில் ரெண்டு பக்கமும் நம்ம ஆட் பண்ண போகிறோம். அந்த செகண்ட் ஸ்டெப்பை எடுத்து அப்படியே எழுதி அதுக்கு ரெண்டு பக்கமும் k plus 1 k plus 2வை ஆட் பண்ணுறோம். ஸோ தட்ஸ் ஆல்மா. நெக்ஸ்ட்டு இந்த 3யை கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா அடுத்த ஸ்டெப்பு கிடைக்குது LCM எடுத்தோம்னா. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் கவனி. இப்போது நெக்ஸ்ட் ஸ்டெப்பு பார்த்தீங்கன்னா k into k plus 1 into k plus 2 இருக்குது, ப்ளஸ் 3 into k plus 1 k plus 2 இருக்குது. ஸோ ரெண்டு டேர்ம்லேயுமே k plus 1 k plus 2 இருக்குது. ஸோ நான் காமனாக வெளியே எடுத்துறேன். அப்போ ரிமைனிங் இதில் என்ன இருக்குது, k இருக்குது. இதில் என்ன இருக்குது, 3 இருக்குது. அதுதான் இது, டிவைட் பை இந்த 3. ஓகேங்களா? ஸோ இப்போது நமக்கு ப்ரூவ் ஆகிடுது. இப்போ நீங்கள் இதை செக் பண்ணி பார்க்கலாம். ஸ்டெப் 2ல் ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிற டேர்மில் கேக்கு பதிலாக k plus 1ன்னு நீ சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா இதுதான் ஆன்சராக வரும். ஓகேங்களா? therefore P of k plus 1 is true whenever P of k is true. therefore P of n is true. இந்த சிம்பிளுக்கு பேர் for all. இந்த சிம்பிளுக்கு பேர் for all. ஷார்ட் ஃபார்மாக இந்த மாதிரி சிம்பிள் யூஸ் பண்ணலாம். therefore P of n is true for all n belongs to n. hence the proof. so same procedure remaining sums. and fifth sumலேருந்து வேறு மாடலில் இருக்கும். ஸோ நான் அது ஃபிஃப்த்து சம்லேருந்து ஒரு சம் எடுத்திருக்கேன். see 3 power 2n minus 1 is a divisible by 8 for all n belongs to n. இதையுமே மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷனை யூஸ் பண்ணி தான் நம்ம போட போகிறோம். ஆனால் எப்படி நம்ம போட்டிருக்கோம் அப்படிங்கிறத கவனி. ஸோ சேம் ஸ்டெப்ஸ் தான் ஃபாலோ பண்ண போகிறோம், ஆனால் கொஞ்சம் டிஃபர் ஆகும் அந்த சம்ஸை விட. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிற ஸ்டேட்மெண்ட்டை P of n denote the statements. அதாவது கொடுத்துருக்கிற ஸ்டேட்மெண்ட்டை நம்ம P of nன்னு எடுத்துக்கிறோம். ஸ்டெப் 1
என்ன ஃபாலோ பண்ணுவோம் அதே தான் புட் n ஈக்குவல் டு 1. ஸோ என்னுக்கு பதிலாக 1 போட்டோம்னா இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைட் p ஆஃப் 1ன்னு கிடைக்கும். 3 பவர் 2n 2 இன்ட்டு 1 போட்டோம்னா 2 மட்டும் கிடைக்கும். ஸோ 3 பவர் 2 மைனஸ் 1 3 ஸ்கொயர் மீன்ஸ் 9 மைனஸ் 1. ஸோ என்ன கிடைக்கும் உனக்கு ஃபைனலாக 8ன்னு கிடைக்குது. ஸோ 8 இந்த நம்பர் வந்து விச் இஸ் டிவிசிபிள் பை 8. ஸோ அப்போது நம்ம கொஷின் வந்து என்ன ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க 3 power 2n minus 1 is a divisible by 8ன்னு ப்ரூஃப் பண்ணணும். ஸோ ஸ்டெப் 1 ப்ரூவ் ஆகிடுது. therefore p of 1 is true. செகண்ட் ஸ்டெப் 2 பார்த்தீங்கன்னா let us assume that p of k is true for n equal to k. therefore p of k is true. ஸோ n இருக்கிற இடத்துல k substitute பண்ண போகிறோம். see we assume that 3 power 2n என்ற இடத்துல n-க்கு பதிலாக k minus 1 is divisible by 8. நம்மளே அஷ்யூம் பண்ணிக்கிறோம். அதை 8ஆல் டிவிசிபிள் ஆகுது அப்படிங்கிறத அஷ்யூம் பண்ணிக்கிறோம். ஸோ அப்படி 8ஆல் டிவிசிபிள் ஆகுதுன்னா இதோட வேல்யூ வந்து 8m சம்திங் மல்டிபிள்ஸ் ஆஃப் 8. அப்படி இருந்தால் தான் அது டிவிசிபிள் பை 8ன்னு நம்ம சொல்ல முடியும். ஸோ நம்மளே இங்கே அஷ்யூம் பண்ணிக்கிட்டதால் எது 3 power 2k minus 1 வந்து இஸ் டிவிசிபிள் பை 8 8ஆல் டிவிசிபிள் ஆகுதுன்னு நம்ம அஷ்யூம் பண்ணிட்டோம்னா அப்போ நம்ம 3 power 2k minus 1 equal to 8 மல்டிபிள்ஸ் ஆஃப் 8 சம்திங் எழுதுகிறோம். அதை தான் 8mன்னு நம்ம எடுத்துக்கிறோம். ஓகேங்களா, நம்ம அஷ்யூம் பண்ணிட்டோம் எது 3 power 2k minus 1 வந்து 8ஆல் டிவிசிபிள் ஆகுது அப்படிங்கிறத இங்கே அஷ்யூம் பண்ணிக்கிறோம் 8m. ஸோ மல்டிபிள்ஸ் ஆஃப் 8னால அது 8ஆல் டிவிசிபிள் ஆகும் கண்டிப்பாக. ஓகேங்களா, ஸோ தட் 8mன்னு டினோட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு ஸ்டெப் 3 பார்த்தீங்கன்னா டு ப்ரூவ் தட் p of k plus 1 is true. as usual ஸ்டெப் 3 என்ன பண்ணுவோம் p of k plus 1 ட்ரூன்னு நம்ம ப்ரூவ் பண்ணுவோம். ஸோ இப்போது லெஃப்ட் ஹேண்ட் சைடு p of n இருக்கிற இடத்துல செகண்ட் ஸ்டெப்பில் p of k இருக்கிற இடத்துல k plus 1 போடுறோம். போட்டுட்டு ரைட் ஹேண்ட் சைட்லேயே என்ன பண்ணுறோம் 3 power 2 இன்ட்டு k இருக்கிற இடத்துல k plus 1 போட்டாச்சு. தென் இந்த 2 உள்ளே மல்டிப்ளை பண்ணு, அப்போ 2k plus 2ன்னு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு 3 power 2k plus 2 பவரில் ஆடில் இருக்குது. அப்போ நம்ம அதை ஸ்ப்ளிட் பண்ணும்போது ப்ராடக்டில் எழுதணும் பேஸ் சேமாக போட்டு. ஸோ 3 power 2k இன்ட்டு 3 ஸ்கொயர்னு எழுதியிருக்கோம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா 3 ஸ்கொயரை 9ன்னு எழுதியிருக்கோம். அடுத்து இந்த 9ஐ வந்து 8 plus 1ன்னு ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இந்த 8 plus 1 கூட இதை மல்டிப்ளை பண்ணுறோம் உள்ளே. அப்போது 3 power 2k இன்ட்டு 8ன்னு ஒரு டேர்ம் கிடைக்கும். ப்ளஸ் 3 power 2k இன்ட்டு 1 3 power 2k. ஓகேங்களா, ஒன்றும் இல்லை, இதை வந்து உள்ளே மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். இதோட 3 power 2kவை 8ஓட மல்டிப்ளை பண்ணால் இந்த டேர்ம் கிடைக்குது. அடுத்து 3 power 2kவை 1ஓட மல்டிப்ளை பண்ணால் இந்த டேர்ம் கிடைக்குது. தென் -1 இந்த கொஷின் இதில் இருக்கிற -1. ஓகேங்களா, நெக்ஸ்ட் ஸ்டெப் இதுக்கு பதிலாக நம்ம என்ன போட போகிறோம் செகண்ட் ஸ்டெப் 2ல் நம்ம என்னென்னு எடுத்தோம் 3 power 2k minus 1 equal to 8mன்னு நாம் அஷ்யூம் பண்ணோம். அதனால் இந்த 3 power 2k minus 1க்கு பதிலாக 8mன்னு நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஓகேங்களா, ஸோ சப்ஸ்டியூட் பண்ணோம்னா இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கிடைக்கிது. இப்போ ரெண்டுத்துல இருந்துமே 8ஐ காமனாக வெளியே எடுத்துட்டோம். தென் ரிமைனிங் இதில் இருக்கிறது 3 power 2k, இதில் m இருக்குது. ஸோ ப்ளஸ் m. ஸோ மல்டிபிள்ஸ் ஆஃப் 8ன்றதால விச் இஸ் ஆல்சோ டிவிசிபிள் பை 7. therefore p of k plus 1 is true whenever p of k is true. ஏன்னா நம்ம அஷ்யூம் பண்ணிட்டோம் p of k வந்து 8 சாரிம்மா இந்த இடம் ராங்காக எழுதியிருக்கேன் 8. ஓகேங்களா, டிவிசிபிள் பை 8. ஸோ அஷ்யூம் பண்ணிட்டோம் ஸ்டெப் 2ல் p of k வந்து இஸ் டிவிசிபிள் பை 8ன்னு அஷ்யூம் பண்ணியாச்சு. ஸோ அப்போ p of k plus 1 வந்து என்னவாக இருக்க முடியும் ட்ரூவாக தான் இருக்க முடியும். ஓகேங்களா, இதை மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கோங்கம்மா ரைட் பண்ணும்போது 7 கிடையாது 8. ஓகேங்களா, நெக்ஸ்ட் therefore p of n is true for all n belongs to n, hence the proof. சேம் மெத்தட்மா. இப்போ நான் மாடலுக்கு 5th சம் ஒன்று போட்டிருக்கேன், ரிமைனிங் இருக்கிறது சேம் மாடல். தென் ஃபஸ்ட்டு 2 சம் போட்டிருக்கேன், அடுத்தது இருக்கிற 3rd சம் அண்ட் 4th சம் சேம் மாடல். ஓகேங்களா, ஓகே தேங்க்யூம்மா.